கறி குழம்பு சுவையில பட்டாணி குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த குழம்பு அப்படியே கறி குழம்பு சுவைக்கு ஈக்குவலான சுவையை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. ஒரு முறை இந்த குழம்பு செஞ்சுட்டீங்கன்னா போதும், மறுபடி கண்டிப்பா அடிக்கடி இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுவீங்க. வெல்கம் டு சூப்பர் கிச்சன். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணியை 4 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க. பட்டாணி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா 2 முறை தண்ணீர் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. இந்த பட்டாணியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு விசில் மட்டும் வைங்க. அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை இலைகளும் ஒரு பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு ரஃபாவே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 5 பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இதுல சேர்த்திருக்க வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸோட தீயை நல்லா மிதமா மாத்திருங்க. நம்ம தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி கொடுத்தா போதும். நம்ம வதக்கும் போதே இதுல இருந்து ஒரு நல்ல மனம் வருங்க. இப்போ வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேற ஒரு தட்டுக்கு மாத்திருங்க. மாத்திட்டு முழுமையா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் உள்ள பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு விழுது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2லிருந்து 3 நிமிஷம் வரை நல்ல மிதமான தீயிலேயே வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை பட்டாணி வேக வைக்கும் போது 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருந்தோம். மசாலா பொருட்கள் வதக்கும் போதும் 5 பூண்டு பல் மட்டும் சேர்த்துருந்தோம். ஸோ இந்த தடவை 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கினா போதும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள 2 தக்காளி பழத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு குழவா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் தனிமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள், அப்படி இல்லாட்டா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி, இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்ட மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா பொருட்கள் எல்லாம் கடாயில் வதக்கி வச்சு ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கசகசா முந்திரி சேர்க்கும் போது தான் இந்த குழம்போட சுவை கூடுதலாக கிடைக்கும். இதை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்கான விழுத அரைச்சி குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே மிக்சி ஜார் கப் அலசின தண்ணியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவுள்ள ஒரு உருளைக்கிழங்கு தோலை எல்லாம் நீக்கிட்டு நல்ல பெரிய சைஸாகவே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தோம்ல, அந்த பச்சை பட்டாணியை அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணியோடு சேர்க்கும் போது தான் குழம்பு கறி குழம்பு சுவையில் கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. என்னோட குக்கருக்கு 2 விசிலுக்கு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா குழையாமல் வெந்து வந்துடும். உங்களுடைய குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ 2 விசில் முடிஞ்சதுக்கப்புறமா குக்கரோட ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அருமையான மணத்தோட அருமையான சுவையோட கறி குழம்பு சுவையில் பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் சேர்த்துருந்த பட்டாணி உருளைக்கிழங்கு எதுவுமே குழையாமல் பர்ஃபெக்டான ஸ்டேஜில் வெந்து வந்திருக்கு. நீங்கள் ஒரு முறை இந்த பட்டாணி குழம்பு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடி கண்டிப்பாக அடிக்கடி இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுவீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பட்டாணி குழம்பு சூடான சாதத்து கூட இட்லி, சப்பாத்தி, பூரி, புலாவ், இடியாப்போ, பிரியாணின்னு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இந்த பட்டாணி குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.